வணக்கம் சகாக்களே. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் கோம்பையில் இருக்கிற சபரிமலை வாழும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனின் கும்பாபிஷேகத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்களே என்னோட வந்து இந்த ஐயப்பனின் அருளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த சகாவோட சேர்ந்து பயணிக்க. விட்றா வண்டிய. இங்கே யாகசாலையில் நம்ம உற்சவரை நடுநாயகமாக வச்சு 11 அக்னி குண்டங்களோட விநாயகர், முருகன், ஐயப்பன் எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய கலச நீரை இங்கே வச்சு யாகம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த யாக குண்டங்களில் போடக்கூடிய 108 விதமான தானியங்கள் மற்றும் வாசனை பொருட்களை இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம மூலவர் ஐயப்பனை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு குருசாமிகள் முன்னிலையில். இது நம்ம மூலவர் ஐயப்பன் இருக்கக்கூடிய சன்னிதானத்தின் மேற்கூரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயகருக்கான மண்டபம், அப்படியே வலது பக்கம் நமக்கு முருகனுக்கான மண்டபம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நமக்கு முருகன், விநாயகர் மற்றும் ஐயப்பன் அவங்களோட கலசங்களுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்க்குற இந்த செம்பு தகடாலான ஐயப்ப உருவம் அவரோட சன்னிதானத்துக்கு மேலே மேற்கூரையில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது மேற்கூரையோட டிசைன்ஸ். அடுத்து இங்கே விநாயகரை கிளீன் பண்ணுற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்து முருகரை கிளீன் பண்ணுறதுக்காக ஊற வச்சிருக்காங்க தண்ணியில், எலுமிச்சம்பழம் எல்லாம் பிழிஞ்சு. இதுதான் நம்ம மூலவர் ஐயப்பன். விநாயகரை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து முருகரை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஐயப்பனை கிளீன் பண்ணி அங்கவஸ்திரம் கட்டியாச்சு. இப்போ நம்ம பார்க்கறது தான் கோயில் கும்பாபிஷேகத்தோட நிகழ்ச்சி நிரல் உங்கள் பார்வைக்கு. அந்த நிகழ்ச்சி நிரலை நல்லபடியாக நடத்திட்டு இருக்க நம்ம விழா கமிட்டியார் இவங்கெல்லாம். நம்ம காலையில் பார்த்தோம் தெரியுமா, 108 வகையான தட்டுகள், அது எல்லாமே இப்போ ஊர்வலமாக யாகசாலைக்கு புறப்பட்டுருச்சு. இது எல்லாத்தையும் கோயிலை ஒரு பிரகாரத்தை சுற்றி வந்து யாக குண்டத்தில் போடுவாங்க. அந்த 108 தட்டுகளை சுமந்து வந்த பரிவாரங்களுக்கு தீபாராதனை காமிச்சு உள்ளே கூட்டு போகிறாங்க. மூலமந்திரம்
அவருடைய பிறவி பயனை கடப்பதற்கான ஒரு வழிமுறைகளை வேதம் நமக்கு 3 சாந்திகளாக பிரித்து கொடுத்தது. இந்த 3 சாந்திகளையும் அவன் வாழ்விலே அடைய வேண்டும் என்றால் அதிலே பெரும் சாந்தி என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் இங்கே நமக்கு கோயில் கலச கும்பங்களை ரெடி பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம தானியங்கள் எல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணணும். அதை இங்கே ஆசாரி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நமக்கு யாக குண்டத்தில் அந்த 108 வாசனை பொருட்கள் தானியங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம்ல, அது எல்லாத்தையும் வேள்வியில் போட்டு யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு ஓமகுண்டத்துலேயும் போட்டு 11 ஓமகுண்டத்துக்கும் இந்த தட்டு போய் வரும். இந்த வாத்திய மேளத்துக்கு சிவ வாத்தியம்னு சொன்னாங்க. சிவனை வழிபட்டு நடத்துகிற வாத்தியம் நல்லா இருந்துச்சு. இங்கே நமக்கு இப்போ கலசம் ரெடி ஆயிடுச்சு. அதில் இப்போ தானியங்கள் போடுற பணி நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி தானியத்தை எடுத்து போட்டு காணிக்கை எல்லாத்தையும் போட்டு கலசத்தை நிரப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், தானியம்லாம் போட்டு நிறச்சி கலசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் தொட்டு வணங்கி அதை அவங்க ஓரமாக வச்சுருவாங்க. ரெடியான கலசத்தை குருசாமிங்க எடுத்துகிட்டு போய் இப்போ ஓமகுண்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வச்சு யாகத்தில் அதுக்கு பூஜை நடக்கும். இப்போ கையில் இருக்கிறது வந்து விநாயகர் மற்றும் முருகனோட கலசங்கள். இப்போ யாகசாலையில் யாகம் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஃபைனல் பூஜை நடந்துகிட்ருக்கு. அடுத்து நைவேத்தியத்தை ஒவ்வொரு ஓமகுண்டமாக வச்சு பூஜை பண்ணுறாங்க. அடுத்து கொண்டு வந்த நைவேத்தியத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஓமகுண்டத்தில் பூஜை பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த யாகசாலையில் இருந்த அந்த பவர் எல்லாத்தையும் எடுத்து இப்போ அதை மொத்தமாக கொண்டு போய் ஐயப்பனுக்கு கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு யாக குண்டத்திலேருந்து அதோட புண்ணிய பலன்களை இப்போ ஒவ்வொரு பண்டிதர்களும் எடுத்து கொண்டு போய் அதை ஐயப்பன்கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே நமக்கு ஆரத்திக்காக மகாதீபம் ரெடி ஆகிட்டு இருக்கு.
முகா தீபாராதனை காமிச்சு இந்த யாகம் வந்து இன்னைக்கு லெவலுக்கு முடியுது. இப்போ நமக்கு ஆரத்தி காமிக்கிறாங்க. எல்லாரும் இதை வணங்கி பூரண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நமக்கு ஐயப்பன், முருகன், பிள்ளையார் எல்லாருமே அவங்களோட பீடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே மரத்தால் ஒரு யானை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு 2 அடி உயரம், 2-2.5 அடி இருக்கும். நல்ல வேலைப்பாடோட அழகாக இருந்துச்சு. இதுதான் மூலவர் ஐயப்பனோட மேற்கூரையில் வைக்கிறதுக்காக செஞ்சு வச்சுருக்கிற கலசம். 1 செஞ்சிட்டாங்க, இன்னும் 2 பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது மூலவர் சன்னிதானத்துக்காக செஞ்சு வச்சுருக்கிற கதவு. ஃபுல்லாக செம்பு தகடில் ஃபுல் வேலைப்பாடுகளோட நல்லா இருந்துச்சு. முதல்ல நம்ம முருகனுக்கும் விநாயகருக்கும் கலசம் ரெடியாகி எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ அடுத்து ஐயப்பனுக்கான கலசம் ரெடி ஆகிட்டுருக்கு, மூலவரோட மேற்கோபுரத்தில் வைக்கிறதுக்காக. இப்போ மூலவரோட கலசத்துக்கு எல்லாரும் தானியங்களை போட்டு அதை ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், மூலவரோட மேற்கூரையில் வைக்கிறதுக்கான 3 கலசமும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மூலவர் சன்னதிக்கு 2 பக்கமும் துவாரபாலகர்கள் காவலர்களாக நிற்கிறாங்க. நாளைக்கு காலையில் ஹோமகுண்டத்தில் போடுறதுக்காக இங்கே 108 தட்டில் மறுபடியும் அந்த வாசனை பொருட்கள், நவதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த 5 கலசங்களையும் கோயிலை சுற்றி கொண்டு வந்து யாகசாலையில் வைக்கிறதுக்காக புறப்பட்டுருக்கு. ஐயப்பா ஐயப்போ பகவதியே தேவியே சபரிமலைக்கு காலுக்கு மெத்தை ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. கோயிலை சுற்றி கொண்டு வந்த கலசங்களுக்கு இப்போ தீபாராதனை நடக்குது. இங்கே நமக்கு காலையில் அன்னதானத்துக்காக எல்லா காய்கறிகள் எல்லாத்தையும் வெட்டி எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. நாளைக்கு காலையில் மாபெரும் அன்னதானம் இருக்குது கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம். என்னடா அது காலையில் அன்னதானத்துக்கு இப்படியே சாப்பாடு வச்சுட்டாங்களான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது முட்டைக்கோசு. நான் கூட அப்படித்தான் நினச்சேன் முதல்ல. கலசங்களை மேற்கூரையில் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருக்காங்க. வணக்கம் சகாக்களே, இது கும்பாபிஷேக நாள். கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை எல்லாம் பண்ணுறதுக்காக பண்டிதர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்ம நேற்று நைட்டு பார்த்த அந்த 108 தட்டுக்கள் தான். இதே இன்றைக்கி எல்லாரும் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் யாகம் வளர்க்கும் போது அங்கே உள்ளே கொடுப்பாங்க. இங்கே நமக்கு மூலவர் ஐயப்பனை பீடத்தில் உட்கார வச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே விநாயகரும் அவரோட சன்னதி பீடத்தில் வச்சாச்சு.
மேலே கலசமும் கும்பாபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்குது. முருகனும் அவரோட சன்னிதான பீடத்தில் வச்சாச்சு. மேலே கலசமும் ரெடியாக இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு. இது மூலவரோட மேற்கூரையில் கும்பாபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்கிற ஐயப்பனோட கலசங்கள். இந்த கலசங்களுக்கு தான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இங்கே ஆல்மோஸ்ட் அன்னதானத்துக்கான சமையல் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அன்னதானத்துக்கான டைனிங் ஹாலு ரெடி. ஐயப்பனுக்கு முதல் பூஜை பண்ணி ஆரத்தி காமிக்கிறாங்க. ஆரத்தி முடிஞ்சோடனே இங்கே யாகசாலையில் இன்னைக்கான ஹோமம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளருக்கு பண்டிதர்கள் அவங்களோட முதல் மரியாதையை செலுத்துகிறாங்க. தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அங்கே இருக்க பண்டிதர்கள் எல்லாருக்கும் காணிக்கை செலுத்துகிறாங்க. அடுத்து நம்ம யாகசாலைக்காக எடுத்து வச்சுருந்த அந்த 108 தட்டு, அப்புறம் கும்பாபிஷேக ஜாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மக்கள் வந்து கோயிலை சுற்றி வந்து யாகசாலைக்கு போவாங்க. இன்றைக்கி நேற்று மாதிரி எல்லாருக்கும் தீபாராதனை காமிச்சு அந்த தட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 108 தட்டையும் உள்ளே வாங்கி வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு தட்டாக எல்லா ஓமகுண்டத்துக்கும் அனுப்பி வைப்பாங்க. நேற்று மாதிரி எல்லா ஓமகுண்டத்துலையும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து
அவங்கவுங்க ஹோமகுண்டத்தில் போட்டு யாகம் வளர்ப்பாங்க. இங்கே பண்டிதர்கள் நம்ம ஐயப்பனுக்கு முதல் கால பூஜை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் யாகசாலையிலேருந்து அவங்க யாகம் வளர்த்த அந்த பலன் எல்லாத்தையும் ஐயப்பனுக்குள்ளே கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்போ தான் அந்த யாகம் வளர்த்த முழு பலனும் ஐயப்பனுக்குள்ளே ஐக்கியமாகும். அந்த 108 தட்டில் கொண்டு வந்த வாசனை பொருட்கள், நவதானியங்கள், அப்புறம் அந்த மூலிகை பொருட்கள் இது எல்லாத்தையும் இந்த ஓமகுண்டத்தில் போட்டு அந்த புகை வரும்போது அந்த புகையை சுவாசித்தா உடம்பில் இருக்க எல்லா ரோகங்களுக்கும் நிவாரணம் கிடைக்குமா. அதை இங்கே இருக்க தலைமை பண்டிதர் சொன்னார். அவ்வளோதான், இன்றைக்கி காலையில் ஆரம்பித்த இந்த யாகமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இனி இதுக்கப்புறம் இங்கேருந்து புனித தீர்த்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறது தான் பாக்கி. வாங்க, நம்ம இனி அந்த கும்பாபிஷேகத்தை தான் பார்க்க போகிறோம். புனித தீர்த்தத்தை கலசத்துக்கு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி உற்சவரை இங்கேருந்து சன்னதி கொண்டு போய் வச்சுருவாங்க. அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம குருசாமி தான் உற்சவரை சன்னதிக்கு எடுத்துகிட்டு போகிறார். யாகம்லாம் முடிஞ்சு தீபாராதனை காட்டிட்டாங்க.
கம்பம் தொகுதியோட எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை தான் இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. அவர் தான் இப்போ சன்னதியோட மேற்கூரைக்கு போயிட்டுருக்காரு. புனித நீர் இப்போ கலசத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. யாகசாலையிலேருந்து புறப்பட்டு கோயிலை வளம் வந்து இப்போ மேலே எடுத்துகிட்டு போக போகிறாங்க. கரெக்டாக கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கருடன் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இங்கே வந்துருச்சு பாருங்கள். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எல்லா கலசத்துக்கும் பூஜை நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. சுவாமியே சரணமையப்பா. அவ்வளோதான், நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த புனித நீரை மக்கள் மேலே தெளிச்சிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு கலசத்துக்கு பூஜை பண்ணி தீபாராதனை காமிச்சிட்டாங்க. இப்போ ஐயப்பனோட கலசங்களுக்கு பூஜை பண்ணி தீபாராதனை காமிக்கிறாங்க.
கலச நீர் கலந்த தீர்த்தத்தை இப்போ எல்லா பக்தர்கள் மேலேயும் தெளிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஓஸ் வச்சு வேகமாக அடிக்கிறாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே மூலவர் ஐயப்பனுக்கு பூஜை நடக்குது. பூஜை முடிஞ்சு தீபாராதனை கட்டுறாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஐயப்பனின் தரிசனம். விநாயகர், முருகன். யாகசாலையில் பண்டிதர்கள் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பாபிஷேகம் நடந்த கலசங்கள், ஐயப்பனோட மேற்கூரை. இது விநாயகர் சந்நிதி. இது முருகனோட சன்னதி. அடுத்து நமக்கு இங்கே பிரம்மாண்டமான அன்னதானம் ஆரம்பமாயிருச்சு. பக்தர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் சகாக்களே, இந்த கோம்பை வாழும் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோயிலின் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சஜஷன் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதேமாரி இன்னும் நிறைய இடத்துக்கு போக போகிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய் சகாஸ்.